Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 870 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி 2 வருஷத்துக்கு முன்னாடி பிராக்டிஸ் எடுத்தான்ல அந்த டைம் தான் காட்டுறாங்க. லூஃபி கியர் 4ல பவுன்ஸ் மேனா மாறி இருப்பான். இது எப்படின்னா கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அவனோட ஸ்கின்னை கம்ப்ளீட்டா ஹார்ட் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாம ரப்பரோட டென்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது பாடி நல்லா ஹார்டா இருக்கும்ல, இப்படி நம்ம ரெய்லி சொன்னதுக்கு அது மட்டும் இல்ல இங்க பாருங்கன்னு சொல்லி அப்படியே ஃப்ளை பண்ணி காமிப்பான். பையன் அவனோட எலாஸ்டிசிட்டி பவரையும் யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தையெல்லாம் காமிப்பான். அதாவது மலையவே அடிச்சு நொறுக்குவான். இப்படி ஏகப்பட்ட விதை காமிச்சு நம்ம ரெய்லி அவன் ஆச்சரியப்படுத்தினாலும் அவரு பார்த்துட்டு இதெல்லாம் பத்தவே பத்தாது பாரு. இதுக்கு மேல என்ன வேணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேகமா வந்து வயிற்றுலயே ஒரு குத்து பய பிச்சுட்டு போய் விழுவான்னு வைங்க. என்னடா ஒரே அடியில கவுந்துட்ட, என்ன எந்திரிக்க முடியலையா, நீ அழுகிறதுக்கு கூட டைம் இல்லாம செஞ்சிடறான்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண வருவாரு. லூஃபி விடுவானா அவன் ஸ்டைல அட்டாக் பண்ணுவான். ஆனா ரெய்லியோட வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் காங் ஆர்கன் கன்னு பய அப்படியே 6 கையை வர வச்சு கண்ட மேனி குத்துவான். அவன் என்னதான் பஞ்ச் பண்ணாலும் ரெய்லிய தொட கூட முடியல. அவரு கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்ணி அசால்ட்டா எஸ்கேப் ஆறாரு. லூஃபி என்ன பண்றதுன்னு தெரியாம படாத பாடுபட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. பைய கியர் 4 எடுத்தான்ல, இந்த டைம் பவுன்ஸ் மேன் ஆகல, ஸ்னேக் மேனா மாறிட்டான். அதாவது பாடி பலூன் மாதிரி எல்லாம் ஊதிக்காது, சும்மா டங்கு டங்குன்னு கூச்சிட்டுலாம் இருக்க மாட்டான், நார்மலா இருப்பான். இதுக்கு முன்னாடி எடுத்த பவரை விட இது கொஞ்சம் டிஃபரெண்ட். சொல்ல போனா பைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேக் மேனா மாறுறான். ஏன் இப்படி மாறி இருப்பான்னா கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கிய ரெய்லி மாதிரியே கேட்டகரியும் பயங்கரமா யூஸ் பண்றான். சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அவன் இதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த வச்சுக்கடான்னு சொல்லி ஒரு பஞ்ச் பண்ணுவான். அவன் கேஷுவலா எஸ்கேப் ஆகி என்ன இவ்வளவு சீனை போட்டான், கடைசியில முன்னைய அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மூஞ்சிலேயே ஒரு குத்து தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பான். அவன் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் அடுத்து ஒரு பஞ்ச் வைப்பான். அதுல இருந்து கேட்டகரி எஸ்கேப் ஆனா ரெண்டாவது பஞ்சில் அவனை அடிச்சிருவான். லூஃபி எப்படி ஃபர்ஸ்ட் அட்டாக்ல எஸ்கேப் ஆயிருவான், ரெண்டாவது அட்டாக்ல செருப்படி வாங்குவான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணி வந்துட்டான்னு வைங்க. இப்ப இவன் மாட்டிட்டான். அவனுக்கு ஒன்னும் புரியல, இப்படி நம்ம தான் எஸ்கேப் ஆயிட்டோமே அதுக்கப்புறம் எப்படி அடிக்கிறானேன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் பஞ்ச் பண்ண உடனே அவனோட ஹேண்ட் அப்படியே ட்ராக் பண்ணுவான். அதாவது ஃபியூச்சரை செக் பண்ணுவான். கையே கண்ணா பின்னான்னு அங்கன்னு ரொட்டேஷனை போட்டு இவங்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓ இப்படித்தான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு உஷாராயிட்டான். தெரிஞ்சா மட்டும் விட்டுருவானாடான்னு சொல்லிட்டு இன்னும் கையை ஃபோர்ஸா பஞ்ச் பண்ண ஆரம்பிப்பான். அது அங்க இங்கன்னு அப்படியே கட்டடிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில ஜெட் கல்வரின்னு சொல்லி ஒரே குத்து தடுத்துருவான். ஆனா தர உடைய தேய்ச்சிக்கிட்டு போவான். அதுக்கப்புறமும் லூஃபி உறாதா இல்ல, கண்டமே நீங்க வந்து பஞ்ச் பண்ணுவான். அவன் ஃபியூச்சரை பார்த்து எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பானே தவிர ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனே ஒரு டோனட்டா மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடுவான் பாருங்க, அதுதான் செம காமெடி. இவ்வளவு நேரமா லூஃபிய போட்டு கண்ணா பின்னான்னு பந்தானவன் இப்ப அவனை பார்த்து பயந்து வர நிலைமை ஆயிருச்சு. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டா சிவனியா அடி விழுது. வேற எஸ்கேப் தானே ஆனும். லூஃபியும் அந்த டோனட்டை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், வேலைக்கே ஆகல. அவன் பயங்கர ஸ்பீடா எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி போவான். இதுல வேற பில்டப் கண்ணா, நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, உன்னை விட ஃபாஸ்ட், என்னதான் முக்கினாலே நீ தொட முடியாதுன்னு. லூஃபியா அதையும் பார்த்துலான்னு அவன் கையை ரிட்டர்ன் எடுத்துட்டு அடுத்த அட்டாக் பண்றதுக்குள்ளேயே கட்டகுரி பயங்கர வேகமா வந்து கையை நல்லா உருண்ட பால் மாதிரி ஆக்கி அதுல ஷார்ப்பா ஸ்பைக்ஸை வச்சு ஓங்கி உரிய அடி. லூஃபி எஸ்கேப் ஆயிடுவான்னு பார்த்தா டைரக்டா அடி வாங்கியிருப்பான். அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த மூச்சில நல்லா சக்குன்னு ஒட்டிட்டதுனால அவனால மூவ் பண்ண முடியல. எவ்வளவோ கையும் காலையும் எடுத்து பார்ப்பான், சொத்தான். அதனால அவன் கண்டமேனியை போட்டு சுத்துன்னு சுத்தி செவுத்துல எல்லாம் போட்டு அடின்னு கண்டபடி போட்டு அடிப்பானா. வயலுக்கு பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. டே என்ன உர்றான்னு கதறுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அவனும் முக்குன்னு முக்கி பார்ப்பான், வேலைக்கே ஆகல. அவன் என்ன பண்ணுவான், லூஃபியை நல்லா ஹைட்டா மேல தூக்கி மசில் பவர் எல்லாம் பயங்கரமா ஏத்தி அதுக்கப்புறம் வெறி கொண்டு மேல இருந்து கீழே ஒரு அடி. சொல்ல போனா அந்த இடத்துல இருந்த பாறையெல்லாம் சல்லியா திரிச்சிரும். அப்படி ஒரு அடியா போட்டிருப்பான். இந்த அட்டாக்ல லூஃபி எஸ்கேப் ஆனானா என்னன்னு தெரியலையே, ஏன்னா நல்லா நச்சுன்னு ஒட்டிச்சு. எஸ்கேப் ஆன மாதிரியும் தெரியல. கேட்டகரி இது வரைக்கும் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எந்த ஒரு வில்லன் கூடயும் சண்டை போட்டதே இல்ல. ஐ மீன் அவனுக்கு லூஃபி வில்லன் தானே. இப்பதான் கண்ணெல்லாம் செவக்க உசுர கொடுத்து சண்டையை போட்டிருக்கான். இதுக்கப்புறம் லூஃபி எந்திரிச்சானா இல்ல மல்லாக்கப்படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறானான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.